rejoining. சரி, இப்ப நாங்க பார்ப்போம் 43வது 2024ஆம் ஆண்டில பாடசாலை கலை திட்டத்தில் அறிமுகப்படுத்த முன்மொழியப்பட்டுள்ள புதிய தொழில்நுட்ப பாடம். 2024ல அறிமுகம் செய்ததுதான் இந்த கேள்வியா? சாரி, 2026லையா? இது பிள்ளையாளருக்கு திருத்திக் கொடுங்க. 6ல் பாடசாலை கலை திட்டத்தில் அறிமுகப்படுத்த முன்மொழியப்பட்டுள்ள புதிய தொழில்நுட்ப பாடம் எது? சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, எது? என்ன விட? யாராவது? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு. அடுத்தது 44 பாடசாலை ஒழுக்கு. ஹலோ, விளங்குதா கேட்கிறது? ஹலோ, ஓகே. பாடசாலை ஒழுக்கநெறி கோவையின் ஸ்கூல் கோட் ஆஃப் எத்திக்ஸ் கருப்பொருள் யாது? ஒழுக்கநெறி கோவையின் கருப்பொருள் என்ன? எழுதி கொள்ளுங்க. எழுதுறீங்களா? நல்லொழுக்கமுள்ள மற்றும் வினைத்திறனான மாணவர் சமூகத்தை கட்டியெழுப்புவது. நல்லொழுக்கமுள்ள மற்றும் வினைத்திறனான மாணவர் சமூகத்தை கட்டியெழுப்புதல். சரியா? எழுதிட்டீங்களா? I'm sorry. Okay. 43வது வினா பாருங்க. ஹலோ, விளங்குது என்ன கேட்கிறது? 43 விளங்குது. 2026 வரணுமா? இதுல வரணும் 2026. எப்படி வரணும்? 2026. 2026ல சரியா? பாடசாலை கலை திட்டத்தில் அறிமுகப்படுத்த முன்மொழியப்பட்டுள்ள புதிய தொழில்நுட்ப பாடம் இது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். திருத்திக் கொடுங்க. அடுத்த வினா, பாடசாலை ஒழுக்க நெறிக்கோவையின் கருப்பொருள் யாது? தீம் எழுதி கொள்ளுங்க. இதுக்கு என்ன விட எழுதியிருக்கீங்க? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். பாடசாலை ஒழுக்க நெறிக்கோவை 37/2012 சுற்றறிக்கை. சரியா? ஒழுக்க நெறிக்கோவை எழுதி கொள்ளுங்க. இதுல நோக்கம் என்ன? தீம் என்ன? கருப்பொருள் எழுதி கொள்ளுங்க. ஒழுக்கமுள்ள எழுதி கொள்ளுங்க. நல்லொழுக்கமுள்ள சரியா? நல்லொழுக்கமுள்ள மற்றும் வினைத்திறனான மாணவர் சமூகத்தை உருவாக்குதல். சார், இது பிள்ளையா? நட்பண்புள்ள பொறுப்புமிக்க பிரஜைகளை உருவாக்குதல். நட்பண்புள்ள பொறுப்புமிக்க பிரஜைகளை உருவாக்குதல். ஓ, சரி.
பிரச்சனை இல்லை. சரியா? அடுத்தது சரி, அடுத்த வினா சொல்லுங்க. எத்தனாவது வினா? ஒரு தேர்ச்சி என்பதில் அடங்கும் பிரதான கூறுகள் எவை? சொல்ல. 45வது அறிவு, திறன், மெனப்பாங்கு. ஏற்கனவே மனப்பாங்கு. இந்த கேள்வியில பார்த்தோம். இலங்கையின் பொது அறிவு என்ன இந்த இந்த ஓ, தேர்ச்சிகள் கொண்டு அறிவுத்திறன் வரப்பட்டது மனப்பாங்கு. இல்ல அப்படி 2007ஆம் ஆண்டு தேர்ச்சி மைய கலைத்திட்டம் கொண்டு வரப்பட்டு பார்த்தோம். எத்தனையாவது வினா? தேர்ச்சி மைய கலைத்திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2007 பார்த்தேன். அந்த தேர்ச்சி என்பதில் அடங்கும் பிரதான கூறுகள் அறிவு, திறன், மெனப்பாங்கு. மனப்பாங்கு. 46வது வினா சுரக்கும் பவ என்பதன் மூலம் கருதப்படுவது யாது? சுரக்கும் பவ. ஓய் பெரிய சார். உயர்தர மாணவர்களுக்கான புலமை பரிசு திட்டம் அதாசு. இல்ல இல்ல இல்ல. சுரக்கும். இது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு திட்டத்துக்குள்ள வருது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு திட்டத்துக்குள்ள மலை சிகரங்கள் மற்றும் நீரேந்து பகுதிகளை பாதுகாத்தல். சுரக்கும் பவர் எழுதிக்கொள்ளுங்க. மலை சிகரங்கள் மற்றும் நீரேந்து பகுதிகளை பாதுகாத்தல். மலை சிகரங்கள் மற்றும் நீரேந்து பகுதிகளை பாதுகாத்தல். சரியா? அடுத்த வினா அடுத்த வினா சொல்லுங்க. அடுத்த வினா உலகில் அதிக எண்ணிக்கையிலான பாடசாலைகளை கொண்ட நாடு எது? கமோன், யாராவது? உலகில் அதிக எண்ணிக்கையிலான பாடசாலைகளை கொண்ட நாடு சொல்லிடலாரா? பெரிய சார். இந்தியா சார். விளங்குங்க. என்ன விட யார் சொன்னீங்க? இந்தியா. இந்தியாவா? இந்தியாவா? வேற யாருக்கு வேற விட சொல்லுங்க. இங்க இருக்குது, வருது இல்லை. இந்தியா சரியான விட. இந்தியா. சரியா? அடுத்தது எப்படி கண்டுபிடிச்சீங்களோ இல்லை, நெட்ல போய் சர்ச் பண்ணாலும் தெரியும். என்ன அடுத்தது? நிறைய பல்கலைக்கழகங்கள் இருக்கிற நாடு இந்தியா தானே சார். அப்ப ஸ்கூலும் இந்தியாவா இருக்குமென்று கெஸ் பண்ணுங்க சார். வேற அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்த கேள்வி முன்பள்ளி என்ன, அதாவது ப்ரீ ஸ்கூல் சம்பந்தமான வினா. வாசிங்க, சொல்லுங்க, வாசிங்க. இந்த இந்தியாவுக்கு தெரியும் எத்தனை பள்ளிக்கூடங்கள் இருக்கு இந்தியாவில்? இந்தியாவில் எத்தனை பள்ளிக்கூடங்கள் இருக்குது? இலங்கையில் எத்தனை பள்ளிக்கூடம் இருக்குது? 10,000. இலங்கையில? இந்தியாவுல தெரியாது. சீனாவுல தெரியா சார். ரைட், ஓகே. இந்தியாவுல 15 லட்சத்துக்கு மேற்பட்ட பள்ளிக்கூடங்கள் இருக்குது. சரியா? அதே போல
ஏனென்றா உலகின் காரணமே அந்த அளவுக்கு கூட மக்கள் தொகை கூட கிராமப்புறங்கள் வரை கல்வியை கொண்டு செல்லும் அனைவருக்கும் கல்வி சர்வ சிக்ஷா அபியான் என்ற ஒரு வேலை திட்டம் அங்க நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அடுத்து 2வது சீனாவுல 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட பாடசாலைகள் இருக்குது. அமெரிக்காவில் 1,30,000 பாடசாலை, பிரேசில்ல 1,80,000 அந்த பாடசாலைகள் அதிகமாக காணப்படுகின்ற சில நாடுகள். இலங்கையில 10,146 பாடசாலைகள். அதாவது கிட்டத்தட்ட பரப்பளவோட ஒப்பிட்டு பார்க்கக்குள்ள ஒரு பாடசாலை 6.5 சதுர கிலோமீட்டருக்கு அப்படி பார்த்தோம். ஒரு பாடசாலை என்ற அடர்த்தியில பள்ளிக்கூடங்கள் இருக்குது. விளங்குதோ? சரி, அடுத்த வினா. இலங்கையில் முன்பள்ளி மற்றும் 48வது பாருங்க. இலங்கையில் முன்பள்ளி மற்றும் முதலாம் தரத்துக்கு புதிதாக இணைக்கப்பட்ட பாடம் எந்த பெயரால் அழைக்கப்படுகிறது? சொல்லுங்க, என்ன பாடம்? செயற்பாட்டு கல்வி. வெரி குட். செயற்பாட்டு கல்வி. செயற்பாடு அடிப்படையிலான கற்றல். கல்வியில கற்றல் செயற்பாட்டு ABL என்று சொல்றோம் நாங்கள். ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் என்ன சொல்றோம் நாங்கள்? ABL, ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங். சரியா? ABL என்று சுருக்கமா சொல்லுவோம். செயற்பாட்டு அடிப்படையிலான கற்றல். 49வது வினா. பெண்களின் கல்வி உரிமையை குறைத்துள்ள தெற்காசிய நாடு எது? தெரியும் உங்களுக்கு? ஆப்கானிஸ்தான் சரியான விடை. ஆப்கானிஸ்தான். அடுத்தது 50வது வினா. சார்க் நாடுகளின் பொதுவான நோக்கங்களுக்காக நிறுவப்பட்டுள்ள உயர்கல்வி நிறுவனம் இது? நேபாளம் உயர்கல்வி நிறுவனம். சார்க் நாடுகளின் பொதுவான நோக்கங்களுக்காக நிறுவப்பட்டுள்ள உயர்கல்வி நிறுவனம் சவுத் ஏசியன் யூனிவர்சிட்டி, SAU. என்னது? தெற்காசிய பல்கலைக்கழகம். இது இந்தியாவின் நியூ டெல்லியில் அமைந்துள்ளது. இருக்குது இந்தியாவுண்ட நியூ டெல்லியில். தெற்காசிய பல்கலைக்கழகம். சவுத் ஏசியன் சென்டர் ஃபார் செக்டெட் ஒன்று இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? இது எங்க இருக்குது? செக்டெட். இது யூனிவர்சிட்டி இல்ல, இது மீபேயில் இருக்கு, ஸ்ரீலங்காவில். இது நியூ டெல்லி, இந்தியாவில் இருக்குது. இது செக்டெட், சவுத் ஏசியன் சென்டர் ஃபார் டீச்சர் எஜுகேஷன் டெவலப்மெண்ட். எங்க இருக்கு? அதான் சவுத் ஏசியன் சென்டர் ஃபார் டீச்சர் எஜுகேஷன் டெவலப்மெண்ட். ஆசிரிய கல்வி அபிவிருத்திக்கான தெற்காசிய மத்திய நிலையம் இலங்கையில மீப்பையில் இருக்கு. நான் அதுல லெக்சரா இருக்கேன். நான் 2013ஆம் ஆண்டு அங்க விரிவுரை செய்யறேன். சவுத் ஏசியன் சென்டர் ஃபார் டீச்சர் எஜுகேஷன் டெவலப்மெண்ட் எழுதி கொடுங்க தமிழ்ல. ஆசிரிய அபிவிருத்திக்கான தெற்காசிய மத்திய நிலையம். இங்க மால்டீவியன் எல்லாம் வருவாங்க. மால்டீவ்ஸ் எல்லா ஏனைய நாடுகள்ல இருந்து வருவாங்க. தெற்காசியாவில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இங்க படிப்பாங்க. BEd கோர்ஸ் எல்லாம் படிப்பாங்க. MEd, BEd, PGD, PGDM நிறைய கோர்ஸ் செய்வாங்க. திரும்பி சொல்லுங்க சார். ஆசிரிய அபிவிருத்திக்கான தெற்காசிய மத்திய நிலையம் மீபே என்ற இடத்துல இருக்கு. எங்கன்னு கேட்டால் மீபே ஸ்ரீலங்கா. இது SAU, சவுத் ஏசியன் யூனிவர்சிட்டி, நியூ டெல்லி, இந்தியா. சரிதானே? ஓகே. அப்ப இன்னைக்கு 50 வினாவை நாங்க முடிச்சிருக்கோம். ஓகேயா? நிறைய விஷயம் படிச்சிருக்கோம்.
கேள்விக்கு ஓ. கூட பாக்குறேன்னா டக் டக்குன்னு போயிருக்கலாம் என்ன. ஆனா ஓ. அப்படி இல்லை, நம்ம அதோட தொடர்புடைய நிறைய விஷயங்களை பார்த்து கொண்டு போனோம் என்ன. சோ இந்த வகுப்புல ஆமா. எல்லாருமே இதுல கணக்கு பேர் இணைஞ்சிருக்கிறீங்க. எல்லாரும் சில ஆக்கள் புதாக்களா இருப்பீங்க, பலர் பழைய ஆக்கள். நீங்க எல்லாரும் கொண்டு அங்க 2 குரூப்ல படிக்கிறாங்களா இருப்பீங்க. சண்டேல வந்து எனக்கு கொஞ்சம் ஃபியூவல் கன்சம்ஷன் இருக்கு தானே, அதனாலதான் நான் சண்டே 2 டீமே இணைச்செடுத்தலாம். ஆன்லைன்ல படிக்கிற ஆக்கள் நீங்க மெசேஜ் போடலாம் என்னுடைய நம்பருக்கு. என்னுடைய நம்பர் உங்களுக்கு தெரியும், தெரியாதாக்கள் நோட் பண்ணி கொள்ளலாம். 077 என்ன 077 எஸ் 37 என்னுடைய நம்பர். 077 37 39 141க்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரிதானே. புதாக்கள் ஜாயின் பண்ணி ஆன்லைன்ல, அதோட ஆன்லைன்ல படிக்க விரும்புறாங்க, இதுக்குள்ள இருக்கிற இல்ல அதுக்குள்ளேயும் தான். ஆன்லைன்ல படிக்க விரும்பினா இந்த நம்பருக்கு மெசேஜ் போடுங்க, அவ்வளவு தான். நான் உங்களை அந்த குரூப்ல சேர்த்து விடுவேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். வேற ஏதாவது தேங்க்யூ சார். classes ரொம்ப நன்றி சந்திப்போமா? சார். ரொம்ப Saturday? தேங்க்யூ வெரி மச் சார். Thank காட் you. பிளஸ் யூ சார். ரொம்ப நன்றி. Thank you. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி Okay, மச். thank you. Welcome. Thank you so much, sir. Okay, thank you. Welcome. நம்ம நெக்ஸ்ட் டைம் நேரடியான கிளாஸ்ல சந்திப்போம். மற்ற நீங்க மெசேஜ் போட்டா உங்களை ஆன்லைன் குரூப்ல நினைச்சு கொள்ளுங்க. தேங்க்யூ. ஓகே சார். ஓகே, பாய்.